ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெக் தமிழ் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னியாக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று குரூப்பில் என்ன பாஸ் ஆச்சுன்னு பார்த்துடலாம். நேற்று என்னால் வீடியோ போட முடியலை, குரூப்புக்கு மட்டும்தான் நேற்று கெஸிங் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் இன்னைக்கானது. நேற்று பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக 895 கொடுத்துருந்தேன். ஒரு நல்ல ஒரு கெஸிங் வந்திருந்தது. 89 இந்த கெஸிங் வச்சு 895 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 295ல் பிசி மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. நல்ல ஒரு 3D மிஸ் ஆகிடுச்சு. நேற்று சேனல்லையும் குரூப் கெஸிங் போட்டிருந்தேன், நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். அதே மாதிரி கமெண்ட்ல இருந்து 2 பேரை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த குரூப்லையுமே நேற்று கொடுத்துருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 895 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 295க்கு பிசி பாஸ் ஆகிருந்தது. ஸோ கமெண்ட்ல இருந்து 2 பேரை டெய்லி சூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் கமெண்ட்ல இருந்து 2 பேரை நான் சூஸ் பண்ணுறேன். டைம் இருக்கவங்க இப்போ பொறுமையாக பாருங்கள், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கெஸிங் பாருங்கள். கெஸிங் எல்லாம் பார்த்துட்டு 3 மணிக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ கூட நீங்கள் வந்து கமெண்ட் பிக்கரில் கமெண்ட்டில் யார் செலக்ட் ஆனாங்கன்றது பார்த்துக்கோங்க. கமெண்ட் பிக்கர் மூலிமா நான் 2 பேரும் சூஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர்ன்றவர் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ப்ரோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். இன்னொருத்தரை சூஸ் பண்ணிடலாம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா SS7306ன்ற மாதிரி ஹவு டு ஜாயின் மெம்பர்ஷிப் ப்ரூன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் இருந்து இவங்க 2 பேரும் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். கெஸிங் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 972 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9727 இருக்குது. ஸோ ஏ போர்டில் 7 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 72க்கு அப்புறம் 8. ஸோ ஏ போர்டில் 8 வரத்துக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஏ வந்து மெயினாக எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 7 மெயினாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. இங்கே இருக்க 9 இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க 8 நமக்கு இங்கே வரலாம். அப்படி பார்த்தாக்க நமக்கு பி போர்டில் 8 வரத்துக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு பவர் 8ன்னு வந்திருக்கு. இங்கே 4க்கு பவர் 9ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ 7க்கு பவர் 2ன்ற மாதிரி வரலாம். ஸோ சி போர்டில் 2 வந்து மெயினாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 722 வந்திருக்கு. இங்கே 295 வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 795. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா 795 டேரெக்டாக ஒரு செட் எடுத்துருக்கேன். நீங்களுமே உங்கள் கணிப்போட மேட்ச் ஆச்சுன்னா 795 வந்து டேரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏசி கெஸிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 70, இங்கே ஏசி 70 வந்திருக்கு. ஏசி 62, இங்கே ஏசி 62 வந்திருக்கு. ஏசி 55, இங்கே ஏசி 55 வந்திருக்கு. ஸோ ஏசி 07 4வது நாள் டவுட் தான் இருந்தாலும் ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏசி 07. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 722க்கு பிசி 22. அடுத்து அது ஒரு ஸ்டெப் மேலே பார்த்தீங்கன்னாக்க 295க்கு பிசி 95. அடுத்து பார்த்தீங்கன்னா 04. ஸோ பிசியில் 04 வரதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது, அதுவுமே பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 7 9 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 7 3 4, பி போர்டில் 8 4 7, சி போர்டில் 9 1 2 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 79 47 37 95 78 05 20 97 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 4 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்சாக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். 3Dயில் 204 795 782 783 357 548 781 742 979 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் உங்கள் கெஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சூஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, மெம்பர்ஷிப்பில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் குரூப்பில் சேரணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.